சேலம் மாவட்டம் ஆத்தூர் முகாமில் தங்க வைக்கப்பட்டிருந்த பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த 24 பேர் சொந்த நாட்டிற்கே அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இது பற்றிய கூடுதல் தகவலை செய்தியாளர் சங்கர் வழங்கிட கேட்கலாம். சங்கர் வணக்கம். இந்த 24 பேரின் விவரம் என்ன? மீண்டும் அவர்கள் சொந்த நாடு அனுப்பப்படுவதற்கான காரணம் என்ன? தகவல்களை பதிவு பண்ணுங்க. சேலம் மாவட்டம் ஆத்தூர் சிறையில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து போலியான ஆவணங்களை கொண்டு பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த 158 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர்கள் அனைவரும் ஆத்தூரில் உள்ள முகாமில் தங்க வைக்கப்பட்டிருந்தனர். நீதிமன்ற உத்தரவின் பேரில் 158 பேரும் பராமரிக்கப்பட்டு வந்தனர். இந்த நிலையில் அவர்களுக்கான தண்டனை காலம் 24 பேருக்கு முடிவு பெற்றது. அதனால் அதில் 12 ஆண்கள், 7 பெண்கள், 4 குழந்தைகள் உட்பட 24 பேரையும் பங்களாதேஷ் முகாமிற்கு அனுப்பி வைக்க தமிழக அரசு முடிவு செய்யப்பட்டு அவர்கள் 24 பேரையும் டிஎஸ்பி ஈஸ்வரம் தலைமையில் 45 போலீசார் இன்று காலை தனியாக வேனில் அழைத்து சென்று சேலம் ரயில் நிலையத்தின் மூலமாக தனிப்பெட்டிகள் ஒதுக்கப்பட்டது. அதனிலிருந்து அவர்கள் இந்த 24 பேரும் பங்களாதேஷ் முகாமிற்கு சென்று அங்கு அவர்களை ஒப்படைக்க இன்று அதிகாரிகள் அழைத்து செல்லப்பட்டனர். விவரங்களுக்கு நன்றி சங்கர்.